ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இப்படி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குன்னா கை தூக்குறது மட்டும் சிரிச்சு காமிக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? திருப்பியும் சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நகைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சந்தோஷமா இருக்கிறதா அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய விருப்பம் தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். கரங்களை தட்டி ஆமென். வருபவர் ராஜா ராஜாதி
எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். இயேசு ராஜாவுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் தேவாதி தேவன். அவர் தான் மகிமையின் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 24வது சங்கீதத்தை வாசிச்சேன். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ராஜா எழுதி வச்சிருக்கிறார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடையது. நீங்கள் நானும் யாக்கோபின் சந்ததி. ஹல்லேலூயா. அவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய சமூகத்துல நுழைந்திருக்கிறதற்கு கர்த்தர் உங்களை என்னை நீதிமான்களாய் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பரிசுத்த உள்ளவன் மாத்திரம் தான் தேவனை தரிசிக்க முடியும். உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிறது, யார் அந்த மகிமையின் ராஜா? யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சாம் ஜெபத்துறைன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. இப்படி மெசேஜ் நேற்று கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஹல்லேலூயா. நெப்போலியன் மாவீரன், அவனுடைய படையில இருந்தவர்களா மாவீரர்களா? நடக்காது முடியாதுன்ற வார்த்தையை அவன் டிக்ஷனரியில இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஏன்னா அவன் மாவீரன். எதை பத்தியும் பார்த்து பயந்ததில்லை. எவ்வளவு பெரிய படையும் பார்த்து அவன் அஞ்சினதில்லை. அவனுடைய கூட இருக்கிற படையில இருக்கிற வீரர்களும் அதே மாதிரி இருந்தார்களாம். அவ்வளவு அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறான். ஆனா அவர் சொன்னாரே, நம் தேவனானவர் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் படைகளுக்கு முன்பாக நடந்தவர், அவர் தேவாதி தேவன், அவருக்கு மிஞ்சின யாரும் இல்லை. அப்ப அவர் நம்மோடு இருக்கிறாங்க. எவ்வளவு தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர்தான் நம்பத்தக்கவர். ஒரு இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜா, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே என்று பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க. அநாதி தேவன் அவர் உட்பிரவேசிப்பார். ஆமென். ஜீசஸ். கரங்களை தட்டி இருதயத்தின் கதவுகளை திறந்து இயேசு ராஜா அவங்க வாழ்க்கையில் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமானா ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்வார். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை வேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை வேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, பாவமானிரே எங்கள் சாபம் போக்கிட, சாயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட. அப்படியே அறிக்கை பண்ணுவோமா? என்னை என்னுடைய சாபத்தை போக்க, என்னுடைய நோய்களை நீக்க, ராஜாவின் தரித்திரத்தை போக்க, நீரென்றும் எந்த நல்ல வைப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே, அவரது தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல வைப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே, அவரது தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர், ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுமே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர், ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுமே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, ஓ நம் தேவன், அல்பாவும் ஓமேகாவும் நீரே, அவர் வல்லமை மிகுந்தவர், வல்லமை வேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே.
யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் வன்மையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை. பாவமானீரே பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, நாளையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. என்னாவு புந்த நீதியையோ, நாளெல்லாம் புந்த துதியையோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீங்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. சொல்லுமா என்னாவு புந்த நீதியையோ, நாளெல்லாம் புந்த துதியையோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீரை வாங்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த எச்சனா, போதுமானவர் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நீரை வாங்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த எச்சனா, போதுமானவரிலும் மிகவும் அதிகமானதுமா. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, மகிமையின் ராஜா, மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எங்களுக்காக நீ பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோயை நீக்கிட, ஏழையானீரே எங்கள் நோய்களை விசுவாசத்தோடு சொல்லுங்க. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், எங்களுக்காக ஜீவன் கொடுக்கிறேன், எங்களுக்காக ஏழையானீரே. ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்னும் சத்தமா உரத்த சத்தமா சொல்லுங்க, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் தாழ்ச்சி அடைய விட மாட்டார், ஏன்னா அவர் தான் அவங்க மேய்ப்பர். அவர் வெறும் மேய்ப்பர் இல்ல, நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏன்னா நாம் பாவிகளா இருக்கையிலே நம்ம தேடி வந்தார், அதிலே நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. நல்லவருக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்க கூடும், ஆனா நீங்கள் நானும் பாவியா இருக்கிறப்ப நம்மளை தேடி வந்தாரு. ரமஜான் எல்லாம் எல்லா இடத்துலையும் நோன்பு எல்லாம் இருக்கிற நேரத்தில் எனக்கு பழைய நாட்கள் ஞாபகம் வந்தது. நான் 11வது படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போவதுண்டு. கோயில்களுக்கு நடந்து போய் நான் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கணும்னு நினச்ச நாட்கள் உண்டு. அப்போ நான் என்ன செய்வேன், நண்பர்களோடு சேர்ந்து நானும் விரதம் இருப்பேன். அவங்களாம் விரதம் இருக்கிறாங்க, சரி நம்மளும் சேர்ந்து இருப்போம். அவங்களோட சேர்ந்து விரதம் இருந்து அவங்க கரெக்டாக முடிக்கிற நேரத்தில் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்த நாட்கள் உண்டு. நான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவதேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எனக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்னை ரட்சித்தார். உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். வேற எதுவுமே இல்லைங்க, கர்த்தருடைய ரட்சிப்பு மாத்திரம் போதும். வேற எதை குறித்து வேணாலும் அசட்டையா இருந்தாலும், ஆனா தேவன் கொடுத்த ரட்சிப்பை குறித்து நாம் அசட்டை பண்ண முடியாது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவார். தன்னுடைய ஜீவனை தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரே, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த பொழுது யாரால இதை கிரகிக்க முடியவில்லை. எல்லாருக்கும் அது பைத்தியமாய் தெரிந்தது. ஆனா உங்களுக்கு எனக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தேவ பலன் அந்த சிலுவை.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த இயேசு அவர்தான் நம்முடைய பகன். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யார்? ஓ முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்ம நேசரேன்னு சொல்லி அவர் கொடுத்த ரட்சிப்பை நினைத்து அவரை பார்த்து பாடுவோமா? அவர் நம்மை நேசித்தபடியினாலதான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய தியாகத்தை நினைத்து ஆத்ம நேசரேன்னு சொல்லி அவரை பார்த்து பாட போகிறோம். கரங்களை தட்டி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே. காட்டு மரங்களில் கிஞ்சிலி போல் எந்த நேசரதோ என்கிறார். நாமம் மூச்சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் மூச்சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம்.
என்று அவர் பின்னே ஓடிடுவேன். நீ சொல்லும் இடத்துக்கு நான் போவேன். அப்படியெல்லாம் எழுகின்ற இயேசுவே, இயேசுவே அப்பனேசனே சாரோனி ரோஜாவோ நீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் பிறந்தோம், பதினாயிரங்களில் ராஜா. ஹalleluya. நேசர் மத்தியில வந்திருக்கிறார். ஹalleluya. நம் நேசர் வந்த இடத்துல நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவர் வந்த இடத்துல நிச்சயமாய் சுகம் உண்டு. என் ஆத்தும நேசர் வருகிற இடத்துல விடுதலை உண்டு. ஓ, என்னுடைய ஆத்தும நேசர் இருக்கிற இடத்துல ஆறுதல் உண்டு. அவர் மார்பிலே சாய்ந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் இளைப்பாறுதலை தருகிறவர். ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாவ பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் வேதனை அறிந்திருக்கிறேன், உன் பிரச்சனைகளை சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன், உன் வியாதியை அறிந்திருக்கிறேன். என்னிடத்திலே வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு உண்டு. இந்த தேவன் நமக்கு உண்டு. அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இளைப்பாறுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஓ, சமாதானம் இல்லை, எங்க போனாலும் பிரச்சனை, ஓ குடும்பத்துல சண்டை, கர்த்தர் சொல்லுகிறார் அவர் மார்பிலே சாய்கிற பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் உண்டு. இளைப்பாறுதல் உண்டு. அவருடைய மார்பிலே சாய்கிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் உண்டு. அப்பா, என்னால முடியல, அவருடைய சேபலத்தினால என்னால முடியல. ஓ, சொந்தங்கள் நண்பர்களினால என்னை கொண்டு செய்யல. ஓ, மனுஷனை நம்புகிறது கண்ணிய வருவிக்கும். அன்னைக்கு சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் என்னை நெருக்குகிறது, ஆனால் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உடைய மார்பிலே சாய்ந்து கொள்வார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஓ, என் தேவன் விடுதலை தருவார். ஓ, என் தேவன் சுகத்தை தருவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிற தேவனின் நாரங்கள் ஒவ்வொரு மகிமையின் ராஜா. தாவீதுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. தாவீது சொன்னானா, கரடிய கொன்னுட்டேன், சிங்கத்தை கொன்னுட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம், அவன் ஏமாத்திரம், அவன் ஏமாத்திரம். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி சொன்னார். சவுல் சொன்னாரு, நீ இளைஞன், உன்னால முடியாதுப்பா. அவன் சொன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஓ, அவன் உயர்ந்த மனிதனாய் கோலியாத் நிற்கிறான். தாவீது அவன் முன்னாடி இளைஞன், சாதாரணமானவன். அவன் ஏளனமாய் பார்க்கிறான். தாவீது சொல்றான், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீ அவரையா நிந்திக்கிற? நீ வந்து பட்டயத்தோடு வருகிறாய், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், உன்னுடைய தலையை வெட்டுவேன், பெலிஸ்தியரை நான் பருந்துகள் தின்னு போட, காக்கைகள் தின்னு போட விடுவேன் சொல்றான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரமசாலி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். அவர் எல் ஷடாய், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. சொல்ல போறோம், யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு இருப்பதால் பயம் இல்லையே, இஸ்ரவேலின் ஜெயபலம் என்னோடு இருப்பதால் அஞ்சிரேனே. பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கலங்க, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. மகிமையின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சூழ்நிலையிலையும் பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை பயத்தோட வந்திருக்கீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலே உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பட்டும். ஓ, பலத்தின் ஆவினாலே நிரப்பட்டும், தைரியத்தின் ஆவினாலே நிரப்பட்டும். கரங்களை தட்டி, யூதா கோத்திரத்து சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உரத்த சத்தமாய் பாடுவோமா? ஆமென். யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு இருப்பதால் பயமில்லை, இஸ்ரவேலின் ஜெயபலம் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேனே. யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு இருப்பதால் பயமில்லை, இஸ்ரவேலின் ஜெயபலம் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேனே. இயேசு யுத்தத்தில் வல்லவர்,
சிங்கம் என்னோடு இருப்பதால் பயமில்லையே. இஸ்ரவேலின் ஜெயபலம் என்னோடு இருப்பதால் அஞ்சினேனே. யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு இருப்பதால் பயமில்லையே. இஸ்ரவேலின் ஜெயபலம் என்னோடு இருப்பதால் அஞ்சினேனே. யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு இருப்பதால் பயமில்லையே. இஸ்ரவேலின் ஜெயபலம் என்னோடு இருப்பதால் யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு இருப்பதால் பயமில்லையே. யூதா கோத்திரத்து சிங்கம் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். நம்மிடத்தில் வந்திருக்கிறார். யூதா எல்லா கண்ணீரின் பாதைகள் மாறும். எல்லா அவருடைய மகிமை சிங்கத்தை எல்லாரும் வாழ்த்துங்க. உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாயிலை திறந்து இயேசு ராஜாவை துதியுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமையை செலுத்துங்க. அவரே யூதா கோத்திரத்து சிங்கமாய் தாவீதின் வேராய் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் வாயிலை திறந்து இயேசுவுக்கு மகிமையை செலுத்துங்க. இயேசு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய பலம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய கனம், அவருடைய மகிமை நம்ம நிழலிட்டிருக்கிறது. அவர் எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் வாயிலை திறந்து இயேசு ராஜாவுக்கு மகிமையை செலுத்துங்க. எல்லா கஷ்டங்கள் மாறும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தத்தில் வல்லவே. எல்லாம் அவரால் செய்ய முடியும். முடியாது என்று ஒன்றுமில்லை, கூடாது என்று ஒன்றுமில்லை. நீங்கள் விரும்புவது இயேசுவிடத்திலிருந்து வரும். இயேசுவால் வரும். நீங்கள் விரும்புகிற நன்மை இயேசுவிடத்திலிருந்து வரும். ஆரோக்கியம் இயேசுவிடத்திலிருந்து வரும். எல்லாரும் கேளுங்க. இயேசு நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு நம்மிடத்தில் எழுந்தருள் இருக்கிறார். இயேசுவின் மகிமை ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. கர்ஜிக்கிறது. கர்ஜனையோடு இயேசு நம்மிடத்தில் உலாவுகிறார். இயேசு ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்க. அவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். அவன் நமக்காய் வழக்காடுவார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தரே. இயேசு எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். மெய்யாகவே இயேசு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் இயேசு ராஜாவை உயர்த்துங்க. சபையை இயேசுவை உயர்த்துங்க. நம்முடைய பாவங்களை போக்கினவர், சாபங்களை நீக்கினவர், கஷ்டங்களை மாற்றினவர், கண்ணீரை துடைத்தவர்.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். யெகோவா ஈரே, எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்துக் கொள்ளப்பட்ட நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் அவரிடம் தெரிவித்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விட்டு கர்த்தருடைய பிள்ளையை நீ மனமகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தரை துதி. கர்த்தர் பலத்த கிரியையை இந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வார். உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆமென். எதிராய் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறு. எல்லா பிசாசின் தந்திரங்கள் முறியும். எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழியும். சத்துருவின் வல்லமையை அழிக்கும்படியே இயேசு மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே அவருடைய அதிகாரத்தை உரிந்து போட்டார். கரங்களை தட்டி அந்த கனத்திற்குரிய ராஜாவை வாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய ஆத்தும நேசர், ஆத்தும மணாளன். அல்லேலூயா. ஆமென். ஓ நம்மை பிரியமே ரூபவதியே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இடது கையை நம் தலையின் கீழ் வைத்து வலது கரத்தினால் மார்போடு அணைக்கிறவர் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய மார்பில் சாய்ந்து இளைப்பாறுகிற நேரம் இது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஒருவர் வந்த வண்ணம் திரும்பி செல்லுவதே இல்லை. மாறாய் அல்லேலூயா கர்த்தருடைய தொடுதலை ஆமென் பெற்றுக் கொண்டவர்களா, அற்புதங்களை சுதந்தரித்தவர்களா, ஆமென் ஒவ்வொருவர் இன்று நீங்கள் கர்த்தருடைய மகிமையை ருசி பார்ப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ அந்த ஆழத்துக்கு நேராய் நம்மை அழைக்கிறார். ஆழத்தில் வலையை போடும்படியாய் சொன்னவர். ஓ இன்னும் 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 அவரை ஆழமாய் நேசிக்கும்படி நம்மை அழைக்கிறவர். சதேரமாவியானவரில் களிகூர்ந்து அந்த அன்பின் அகராமே ஆழத்துக்குள்ளாய் சபையாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆத்மநேசரோடு அன்பின் ஆழம் சென்று அவளோடு ஏமே நாம் கேட்கிற வேளையில் அவருடைய அபிஷேகத்தின் பெருமழை நம் நடுவில் பெய்ய போகிறது. அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இன்று இறங்கி வரும். எல்லோரும் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆத்தும நேசருக்கு நேராய் உங்கள் முகத்தை திருப்பி இன்று கேட்கிற அத்தனை பேரையும் அக்கினியினால் வல்லமையினால் ஏமேன் கர்த்தர் நிரப்புவார். அதோடு எல்லா நுகத்தடிகளும் ஏமேன் முறிந்து போய்விடும். கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சபை எல்லா எண்ணங்களையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பாருங்க. ஆத்ம நேசரோடு அகமகிழ போகிறோம். கரங்களை தட்டி அன்பனீசரோடு அன்பினாடம் செய்து அவரோடு நான் கெஞ்சி நின்ற போது அபிஷேக நதி என்னில் வாழ்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அபிஷேக நதி என்னில் வாழ்ந்து வந்தது.
பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி என்னை பாய்ந்து வருகிறது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி அபிஷேக நதி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் அபிஷேகித்தார் அபிஷேக நதி எல்லோரும் கரங்களை ஒரு மனம் அபிஷேகம் சபை மூடுகிறது அபிஷேக நதி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார் அபிஷேக நதி என்னை ஆவியானவரே நன்றி 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 அபிஷேகித்தார் ஆவியானவரே நன்றி 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 அக்கினியினாலே நிறைத்துட்டீரே ஆவியானவரே நன்றி 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 அக்கினி என்னை நிறைத்துட்டீரே ஆவியானவரே நன்றி 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 அக்கினி என்னை நிறைத்துட்டீரே ஆவியானவரே நன்றி நன்றி அபிஷேகம் ஆலயத்தை மூடுகிறது கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது கர்த்தருடைய மகிமை இன்னும் வேண்டும் என்று இன்னும் வேண்டும் என்று எங்குது நிரப்பும் நிரப்பும் என்று வெள்ளம் எங்குது இன்னும் வேண்டும் என்று எங்குது நிரப்பும் நிரப்பும் என்று வெள்ளம் எங்குது இன்னும் வேண்டும் என்று எங்குது நிரப்பும் நிரப்பும் என்று வெள்ளம் எங்குது இன்னும் வேண்டும் என்று எங்குது நிரப்பு 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 கரங்களை தட்டி நிரப்புகிறோம் அவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது அவருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புகிறது அபிஷேக மழை பொழிகிறது அபிஷேக நதி பொங்கி வருகிறது எல்லாரும் கரங்களை நடி தன்னேற செவிங்க ஓசையுள்ள கை தாளத்தோடு அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொரு நாவுகளையும் தொடுகிறது அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறது ஆத்மரேத்து ஒவ்வொருவரை நிரப்புகிறார் ஒவ்வொருவரையும் 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 கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது அல்லேலூயா கடைசி நாட்கள் ஆவியானவரின் நாட்கள் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிற நாட்கள் இவைகள் ஓ இன்னும் வேண்டும் என்று கெஞ்சுதே கெஞ்சுதே என் உள்ளம் நிரப்பும் 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 என்று ஏங்குதே அல்லேலூயா யார் யார் கெஞ்சி என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் கணுக்கால் அளவில் அல்ல இடுப்பளவிலும் அல்ல நீச்சாள அனுபவத்தில் கொண்டு சென்று கர்த்தர் நிரப்புகிறார் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபையே இந்த அபிஷேகம் நம்மை உயர்த்தும் கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணும் கர்த்தருடைய அபிஷேகம் ஏமே ஞானத்தை கொண்டு வரும் கர்த்தருடைய அபிஷேக நுகத்தடிகளை முறிக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் தடைகளை தகர்த்து போடும் ஹல்லேலூயா மெய்யாகவே தேவாவியானவர் நம்மை நிழலிட்டு இருக்கிறார் அல்லேலூயா நம்முடைய இருதயங்கள் கெஞ்ச வேண்டுமே நம்முடைய இருதயங்கள் அல்லேலூயா வாஞ்சிக்க வேண்டுமே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தாகமுள்ளவனே 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 தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர் அல்லேலூயா ஜீவ தண்ணீராய் ஆவியானவரை ஊற்றுகிற தேவன் ஹல்லேலூயா எல்லாரும் தாகத்தோடு எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே எனக்கு
இந்த ஏமே அக்கினி அபிஷேகம் வேண்டாம். அல்லேலூயா. நான் இனி தாகமடையாதபடி அல்லேலூயா என்று சமாரியா ஸ்திரீ சொன்னது போல ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று உள்ளத்தினாளத்தில் ஜெபிப்போமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை கேட்கிற அத்தனை பேரை நிரப்புகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அத்தனை பேரை நிரப்புகிறது. ஆண்டவரே, எங்களை அனலுள்ளவர்களாய் மாற்றி அக்கினி ஜுவாலைகளாய் அக்கினி பிளம்புகளாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. தேவ பிரசன்னமே நிழலிட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உம்முடைய அன்பு, உம்முடைய பிரசன்னம் நம்மை மூடி வைத்திருக்கிற வேளையிலே ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், செல்லம் நீங்கதான் ஏசையா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாம் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. பாவியாய் நான் காணப்பட்ட வேளையிலே முந்தி நம்மிடத்தில் அன்பு வைத்தாரே. அல்லேலூயா. உடைய செல்வமும் அவர். இயேசுவே நமக்கு எல்லாம், இயேசுவே நமக்கு எல்லாம். ஆமென், இயேசுவே நமக்கு. இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? செல்லம் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா. Yeah.
செல்வம் நீங்கதான் இயேசையா, என் செல்வம் நீங்கதான் இயேசையா, என் செல்வம் நீங்கதான் இயேசையா. உடைந்து போன என்னை உருவாக்கியே, பெருமையான என்னை உயர்த்தினீரே. உடைந்து போன என்னை உருவாக்கியே, பெருமையான என்னை உயர்த்தினீரே. என் செல்வம் நீங்கதான் இயேசையா. ஆராதனின் மிகுதி பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி